அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய வீரர் சுபான்சு சுக்லா நாளை விண்வெளி பயணம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது சுபான்சு சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் அப்படின்னு ஒரு 4 வீரர்கள வந்து போன வருஷம் நம்ம பிரதமர் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பார். இவங்கலாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ககன்யான் திட்டத்துக்கு கீழ விண்வெளிக்கு போகக்கூடிய 4 விண்வெளி வீரர்கள். இதுல இருந்து 3 பேர் வந்து விண்வெளிக்கு போவாங்க. சரியா? இவங்க தான் இந்த 4 பேர். இதுல சுபான்சு சுக்லா அவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போயிருப்பார். ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சியாம் 4 அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழ சர்வதேச விண்வெளி நிலையம் போறதுக்காக ஒரு மிஷன் இது. சரிங்களா? அதுக்கு இந்தியாவுல இருந்து யார அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபான்சு சுக்லாவ அனுப்பியிருக்காங்க. அந்த ஒரு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு லான்ச் ஆகப்போகுது. சரியா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. இந்திய வீரர் சுபான்சு சுக்லா நாளை விண்வெளி பயணம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? இந்த ஆக்சியாம் 4 அப்படிங்கிற இந்த திட்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு விண்வெளியில போய் ஒரு சில பரிசோதனைகள செய்ய போறாங்க. அ சர்வதேச விண்வெளி நிலையத்தில. அது எல்லாமே வருங்கால அந்த விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கு வந்து பயனுள்ள வகையில இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, போலாந்து நாட்டச் சேர்ந்த ஸ்லாவோஸ் அப்படிங்கிறவரும், ஹங்கேரி நாட்டச் சேர்ந்த திபோர் கபு அப்படிங்கிறவரும் சேர்ந்து போகப் போறாங்க. அது இல்லாம அமெரிக்காவ சேர்ந்த பெகி விட்ஸ்டன் அப்படிங்கிறவங்களும் இருக்கப் போறாங்க. இந்த ஒரு ராக்கெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய கென்னடி ஸ்பேஸ் சென்டர் விண்வெளி நிலையம் புளோரிடால வந்து இருக்கு. சரிங்களா? இந்த புளோரிடால இருக்கக்கூடிய இந்த கென்னடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து நாளைக்கு SpaceX நிறுவனத்தினுடைய Falcon 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா விண்ணுக்கு போக இருக்காங்க. அவங்களுடைய விண்கலன் அவங்க பயணிக்கக்கூடிய அந்த விண்கலத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் விண்கலம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? இதுதான் இந்த செய்தி. இந்தியாவிலிருந்து கடைசியா யாரு விண்வெளிக்கு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகேஷ் சர்மா அவர்கள் ஏப்ரல் 3, 1984ல விண்வெளிக்கு போயிருப்பார். சரிங்களா? ரஷ்யாவின் உதவி மூலியமா சோயுஸ் T-11 அப்படிங்கிற ராக்கெட்ல போயிட்டு வந்திருப்பார். அதன் பிறகு விண்வெளிக்கு போகக்கூடிய இந்தியராக இப்ப யார் இருக்காங்க அப்படின்னா, சுபான்ஷு சுக்லா அவர்கள் வந்து இருக்காங்க. அதே மாரி சுபான்ஷு சுக்லா அவர்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு இந்தியர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போறாங்க அப்படின்னா, அது சுபான்ஷு சுக்லா அவர்கள் தான். சரியா? இந்த சிறப்பு அம்சங்கள்லாம் அவருக்கு இருக்கு. இன்றைய டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.